மாமல்லபுரத்திற்கு அருகில் உள்ள சின்னஞ்சிறு கிராமம் ஒன்றில் கௌரி என்ற பெண் தன் கணவர் மாதவன் மற்றும் மாமியாருடன் வாழ்ந்து வந்தாள். கௌரிக்கு திருமணமாகி முதல் சில மாதங்கள் மிகவும் சவாலானதாக இருந்தன. அவளது மாமியார் மீனாட்சி அம்மாள் கிராமத்தின் மிகவும் கண்டிப்பான மற்றும் பாரம்பரியமான பெண்மணி. எல்லாவற்றிலும் கராராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். கௌரி நகரத்தில் வளர்ந்தவள். கிராமத்துச் சூழலுக்கும் மாமியாருடைய எதிர்பார்ப்புகளுக்கும் ஈடுகொடுப்பது அவளுக்கு கடினமாக இருந்தது. சமையலில் தொடங்கி வீட்டு வேலைகள் வரை மீனாட்சி அம்மாள் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்துக் கொண்டிருந்தார். கௌரியும் பலமுறை மனமுடைந்து அழுதிருக்கிறாள். ஒரு நாள் மீனாட்சி அம்மாள் கடுங்காய்ச்சலால் படுத்த படுக்கையானார். மாதவன் வெளியூர் செல்ல வேண்டிய இருந்தது. வேறு வழியின்றி கௌரியே தன் மாமியாரை கவனித்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. கௌரி சிறிதும் முகம் சுளிக்கவில்லை. அவள் மாமியாருக்குத் தேவைப்பட்ட சூடான கஞ்சி, சரியான நேரத்தில் மாத்திரைகள், உடல் துடைப்பது என எல்லாவற்றையும் தாயன்போடு கவனித்துக் கொண்டாள். கிராம வைத்தியர் அறிவுறுத்திய கடுமையான பத்தியத்தை கடைபிடித்து ஒவ்வொரு நாளும் மீனாட்சியம்மாளின் ஆரோக்கியத்தை அக்கறையுடன் கவனித்தாள். இரவு முழுவதும் தூங்காமல் அருகில் உட்கார்ந்து விசிறி விடுவாள். ஒருமுறை மீனாட்சியம்மாள் உனக்கு சிரமமாக இல்லையா என்று கேட்டபோது கௌரி புன்னகையுடன், நீங்க சீக்கிரம் குணமடைந்து எழுந்தா போதும் மாமி, வேற எந்த சிரமமும் இல்லை என்று பதில் சொன்னாள். 2 வார பராமரிப்புக்குப் பிறகு மீனாட்சியம்மாள் பூரண குணமடைந்தார். படுக்கையிலிருந்து எழுந்து கௌரியை பார்த்தவர் தன் கண்களில் நீர் வழிய அவளை அணைத்து கொண்டாள். கௌரி, உன்னை நான் இவ்வளவு நாள் தப்பாக புரிந்து கொண்டேன். நீ என் மகனை மட்டுமே நேசிக்கிறாய் என்று நினைத்தேன். ஆனால் நீ என்னையும் என் குடும்பத்தையும் உன் உயிராக பார்க்கிறாய். நீ நகரத்தில் வளர்ந்தவளாக இருக்கலாம். ஆனால் உன்னில் இருக்கும் கனிவும் பொறுமையும் இந்த உலகத்துக்கே பாடம் என்று உணர்ச்சி பொங்க கூறினாள். அன்று முதல் மீனாட்சி அம்மாளின் கண்டிப்பு முற்றிலும் மறைந்து போனது. மருமகளை ஒரு மகளாக பாவித்து எல்லா வேலைகளிலும் அவளுக்கு உதவியாக இருந்தாள். கௌரியும் தன் மாமியாரை இன்னும் அதிக பாசத்துடன் கவனித்துக் கொண்டாள். அந்த கிராமத்தில் மாமியார் மெச்சிய மருமகள் என்று கௌரியின் பெயர் நிலைத்துவிட்டது. ஏனெனில் அவள் மாமியாரின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. மாறாக தன் உண்மையான பாசத்தின் மூலமும் மனிதநேயத்தின் மூலமும் மாமியாரின் மனதை மாற்றினாள்.